குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் வகுப்பில் வரலாறு பாடத்தில் எப்படி அதிக மதிப்பெண்கள் பெற்று கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது வரலாறு பாடத்தில் நிறைய மாணவர்கள் கடந்த காலங்களில் தேர்ச்சி பெறாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு பிளான் பண்ணி இந்த சப்ஜெக்டில் எந்தெந்த கொஷின் வரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்காமல் படித்ததனுடைய விளைவு தான் அந்த தோல்வி. இப்போ இந்த கல்வியாண்டில் வரலாறு பாடத்தில் இப்போ தேர்வு எழுதக்கூடிய இந்த மாணவர்கள் அனைவருமே கண்டிப்பாக தேர்ச்சி அடையணும் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கம். எந்தெந்த பாடங்களில் எந்தெந்த கேள்விகளை படித்தா அந்த கேள்விகள் கண்டிப்பாக தேர்வுக்கு வரும், அதுக்கு எப்படி பதில் அளிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போது நம்ம பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். 12th இந்த வரலாறு பாடத்தில் 2 பிரிவாக இருக்குது. மொத்தம் 35 பாடங்கள் இருக்குது. அதில் முதல் 20 பாடங்கள் இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டோம். 21லேருந்து 35வது பாடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை உலக வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம். சரியா? இப்போ அதில் எந்தெந்த பகுதியில் எத்தனை மதிப்பெண்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு பாருங்கள். அதில் இந்திய வரலாறு, அதில் அது முதல் பாடத்திலேருந்து 20வது பாடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் நமக்கு மொத்தம் 130 மதிப்பெண்களுக்கான வினாக்கள் கேட்கப்படும். சரியா? அடுத்து உலக வரலாறு 21வது பாடத்திலிருந்து 35வது பாடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 15 பாடங்களில் மீதி 70 மதிப்பெண்களுக்கான வினாக்கள் கேட்கப்படும். ஸோ மொத்தம் நமக்கு 200. சரியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்திய வரலாறு பற்றி உங்களுக்கு பாடம் நடத்த போகிறேன். அதுலேயும் இந்திய வரலாறு நாங்கள் ஒரு 3 யூனிட்டாக பிரிச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட் யூனிட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாடத்துலேருந்து 6வது பாடம் வரைக்கும். சரியா? முதல் 6 பாடத்தில் எந்தெந்த பாடங்களில் எந்தெந்த கேள்விகள், அதாவது 1 மதிப்பெண் வினாவாக இருக்கட்டும், அல்லது 3 மதிப்பெண், 6 மதிப்பெண், 10 மதிப்பெண், இந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய 6 பாடங்களில் எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம விடையளிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, அடுத்து இப்போ நம்ம முதல் பாடத்தை எடுத்துக்குவோம். நம்ம இந்திய வரலாறுல முதல் பாடம் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வார் அண்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பொருளடக்கம் அதில் எடுத்து பாருங்கள். கிழக்கிந்திய வணிக குழுவின் கீழ் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் மறுபடியும் புக்கை எடுத்து பார்த்துக்கலாம். முதல் பாடத்தினுடைய தலைப்பு கிழக்கிந்திய வணிக குழுவின் கீழ் இந்தியான்னு போட்ட பிறகு அதுக்கு பிறகு தான் முதல் பாடம் வார் அண்ட் நேஷன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நம்ம இந்த பாடங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிழக்கிந்திய வணிக குழுனா என்ன, அதுவும் ஃபுல்லாக சொல்லணும்னா ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு அப்படின்னு சொல்லணும். சரியா? ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு. இப்போ நமக்கு இதெல்லாம் பார்க்குறது முன்னாடி ஒரு கேள்வி உங்களுக்கு. என்ன கேள்வினா, இந்தியா எந்த ஆண்டு சுதந்திரம் அடைந்தது? இந்தியா எந்த ஆண்டு சுதந்திரம் அடைந்தது? இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கேள்விக்கான விடைகள் தெரியும் கண்டிப்பாக இல்லையா? என்னென்னா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம விடுதலை அடைஞ்சோம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். சரி, யார்கிட்ட விடுதலை அடைஞ்சோம்? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை யார் ஆட்சி செய்தது? யார்? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள்னு சொல்கிறோம். ஆங்கிலேயர்கள்னா அவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து. சரியா? இந்த ஆங்கில அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரிட்டிஷ்காரங்கள் சொல்லணுமா, பிரிட்டிஷாருடைய ஆட்சியின் கீழ் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை ஆட்சி செய்தார்கள். பிரிட்டிஷார்கள் அல்லது ஆங்கிலேயர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? ஆங்கிலேயர்கள்னால் அதான் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க தான் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம விடுதலை அடைஞ்சோம். நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவங்க யார்? நிறைய தேச தலைவர்கள். மகாத்மா காந்தியடிகளுடைய தலைமையின் கீழ் நிறைய தேச தியாகிகள்,
ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம சுதந்திரமான நாட்டில் சுதந்திரமாக இருந்துகிட்ருக்கோம். சரியா? சரி, இப்போது அந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு ஏன் உள்ளே வந்தாங்க, எப்படி முதல்ல உள்ளே வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் எதுக்காக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. வெரி குட். வாணிபம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. வாணிபம்னா என்ன? வியாபாரம். சரியா? வியாபாரம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ளே வராங்க. அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்படி வரும்பொழுது அவங்க வந்து ஒரு கம்பெனி, வியாபார கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலமாக தான் இந்தியாவுக்குள்ளே வராங்க. சரியா? அப்போது அந்த கம்பெனிக்கு பேர் தான் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு. சரியா? இந்த ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு, வியாபார குழுன்னு சொல்லுவோம். அந்த வணிக குழு அவங்க ஆங்கிலேயர்கள் தொடங்குறாங்க. எப்போன்னா கிபி 1600, கிபி 1600வது ஆண்டில் இங்கிலாந்தில் ஒரு கம்பெனி தொடங்குறாங்க. அந்த கம்பெனி தொடங்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, அந்த கம்பெனி மூலமாக இந்தியாவுக்குள்ளே வரணும், இந்தியாவுக்கு உள்ளே வந்து இந்தியாவுடன் வியாபாரம் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், செல்வங்களை எப்படியாவது சுருட்டி நம்ம நாட்டுக்கு, அதாவது இங்கிலாந்துக்கே கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஆரம்பத்தில் இந்த வியாபார குழுவை கிபி 1600ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. தொடங்கி என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே வியாபாரத்துக்காக வராங்க. சரியா? வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரத் அப்படின்ற இடத்துல முதல்ல தங்களுடைய வணிக மையத்தை தொடங்குறாங்க. அதன் பிறகு படிப்படியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள், சென்னை, மும்பை, கொல்கத்தா போன்ற முக்கியமான நகரங்களை கைப்பற்றி தங்களுடைய வணிக மையங்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். சரியா? சரி, இதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, முக்கியமான இடங்களை கைப்பற்றின பிறகு இந்தியாவையே முழுவதுமாக ஆட்சி செய்யக்கூடிய நிலை அவங்களுக்கு ஏற்படுது. என்னென்னா, அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த சிற்றரசர்கள், அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்றரசர்கள் இருந்துக்காங்க. அவங்க வந்து ஒற்றுமையின்மை காரணமாக அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வந்த அந்த ஆங்கிலேயர்கள் நம்ம இந்திய சிற்றரசர்களை ஒவ்வொருத்தரையாக தோற்கடித்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். அவங்க இந்தியாவோட ஆட்சியை அது நிறைய ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம். நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்ப்போம். அப்படி வியாபாரம் பண்ண வந்தவங்க இந்தியாவுக்குள்ள தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த மிக முக்கியமாக இருந்த ஒரு போர் என்னென்னா பிளாசி போர். நம்ம பாடத்தில் நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் வரும். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது, எந்த வருஷம்? வெரி குட். 1757ஆம் ஆண்டு பிளாசி போர் நடைபெற்றது. இது 1 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. அந்த போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதன் காரணமாக இந்தியாவில் தங்களுடைய காலை ஆட்சி செய்வதற்காக ஊன்றுகிறார்கள். அதுதான் மிக முக்கியமான திருப்புமுனை வாய்ந்த போர் அது. சரியா? அப்போது அந்த போரில் வெற்றி பெற்றார்கள் ஆங்கிலேயர்கள்னு சொன்னோம். அந்த போரில் வெற்றி பெற முக்கியமாக காரணமாக இருந்த ஆங்கில படைத்தளபதி யாருன்னா ராபர்ட் கிளைவ். என்ன பேர்? ராபர்ட் கிளைவ் என்ற ஆங்கில படைத்தளபதி பிளாசி போரில் ஆங்கிலேயர் வெற்றி பெற காரணமாக இருந்தார். எனவே ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, அடுத்து இந்தியாவில் தங்களுடைய ஆட்சியை ஆரம்பித்த உடனே, அதுவும் முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா வங்காளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே இன்றைக்கி மேற்கு வங்காளம், கொல்கத்தாலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே அந்த மேற்கு வங்காளத்தில் தான் தங்களுடைய ஒரு முக்கிய தலைநகரமாக ஆக்கிக்கொண்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை தொடங்குறாங்க. அப்படி தொடங்கும் பொழுது இந்த ராபர்ட் கிளைவை அந்த வங்காளத்தினுடைய ஆளுநராக நியமிக்கிறார்கள். வங்காளத்தின் ஆளுநராக ராபர்ட் கிளைவ் நியமிக்கப்பட்டார். சரியா? நியமிக்கப்பட்டு அவர் சிறிது காலம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். நம்ம பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி டீட்டெயிலான விஷயங்கள்லாம் கிடையாது. அவரை பற்றி ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராபர்ட் கிளைவ் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு முறையை கொண்டு வந்தார். அது என்னென்னா இரட்டை ஆட்சி முறை. என்ன முறை? இரட்டை ஆட்சி முறை. அந்த கொஷினில் 1 மார்க் கொஷினில் கேட்கும்போது கேட்பாங்க, இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ராபர்ட் கிளைவ். சரியா? இப்போ நான் உனக்கு 1 மார்க்கில் 2 சொல்லியிருக்கேன். ஒன்று பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. அடுத்து
இந்த ராபர்ட் கிளைவ் பற்றி சொல்லும் பொழுது இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். சரியா? அதே போல் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1 மார்க்கில் கேட்பாங்க. கிபி 1600. சரியா? சரி, ரைட்டு. இப்போ நம்ம பாடத்தில் முதல் தலைப்புக்கு வருவோம். இந்த முதல் தலைப்பில் நம்ம முதல்ல யார் பற்றி படிக்க போகிறோம்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். வங்காளத்தினுடைய தலைமையாளராக 1772 என்ன வராரு? வங்காளத்தின் தலைமையாளராக வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ராபர்ட் கிளைவ் ஆட்சி பண்ணிட்டுருக்காரு. இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தான்னு சொன்னோம். இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ளஸ் நவாப் இந்த 2 பேருமே சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய முறை தான் இரட்டை ஆட்சி முறை. அந்த இரட்டை ஆட்சி முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய சில குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகள் காரணமாக அந்த கிழக்கிந்திய வணிக குழு அந்த ஹெட் எங்கே இருக்குது? இங்கிலாந்து இல்லையா? அந்த இங்கிலாந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ராபர்ட் கிளைவை திரும்ப அழைச்சிக்கிட்டாங்க அவங்க நாட்டுக்கு. அதாவது என்னென்னா அந்த வங்காளத்தின் ஆளுநர் என்ற பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அவரை நீக்கப்பட்ட பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தான் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. வரும்பொழுது என்ன வர்றாரு? வங்காளத்தின் ஆளுநராக 1772 பதவிக்கு வர்றார். சரி, இவர் வந்த உடனே என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா, ஏற்கனவே ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த அந்த இரட்டை ஆட்சி முறைன்னு சொன்னோம் இல்லையா? இரட்டை ஆட்சி முறை, அந்த இரட்டை ஆட்சி முறையை அதிலிருந்து நிறைய ஊழல்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னேன். அதன் காரணமாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணார்? இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தார். இதே 1 மார்க் கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்பாங்க. என்னென்னா இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். முதல்ல என்ன சொன்னேன்? இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது ராபர்ட் கிளைவ். இப்போ இரட்டை ஆட்சியை ஒழித்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ். வெரி குட். சரியா? இப்போது இது 1 மார்க்கில் வரும். நெக்ஸ்ட் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பாடத்தில் நம்ம எதெல்லாம் முக்கியமாக படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மார்க்கு 6 மார்க் என்னன்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கோ. இதில் 6 மார்க் கொஸ்டினில் எந்த கேள்வி வரும்னு கேட்டிங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தின் விதிமுறைகள். 6 மார்க் கொஸ்டின். சரியா? என்ன கேள்வி? ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய விதிமுறைகள். இது 6 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பதில் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்தார், அவர் சில சீர்திருத்தங்கள்லாம் பண்ணார். சரியா? அதில் அவர் ஆட்சிக்கு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கிந்திய வணிக குழுன்னு சொன்னேன் இல்லையா? வணிக கம்பெனி தானே சொன்னேன், கம்பெனி குழு எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த கிழக்கிந்திய வணிக கம்பெனியில் சில ஊழல்கள் முறைகேடுகள்லாம் இருந்தது. அப்போது என்னென்னா கம்பெனியில் அந்த கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆங்கில பணியாளர்கள் நிறைய லஞ்சம் போன்ற புகார்களில் ஈடுபட்டு நிறைய ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபட்டார்கள். இந்த விஷயம் இங்கிலாந்துக்கு தெரிஞ்சதுனால இங்கிலாந்து அரசாங்கம் கிழக்கிந்திய வணிக குழுவின் விஷயத்தில் தலையிட்டு அந்த கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக, அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை சீர்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதுதான் ஒழுங்குமுறை சட்டம். சரியா? இந்த ஒழுங்குமுறை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1773. 1773ஆம் ஆண்டு இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரியா? சரி, இப்போ இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய விதிமுறைகள் யாவை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நம்ம என்ன பதில் எழுதுறது, எப்படி எழுதுறது? முதல்ல ஒரு விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நம்ம முழுவாண்டு தேர்வில் 45 1 மார்க் கேள்விகள் வரும். சரியா? அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடம், அப்புறம் பொறுத்துக, சரியான சொற்றொடரை கண்டறிக, சரியா தவறா, இந்த மாதிரி சொல்லி மொத்தம் 45 1 மார்க் கேள்வி வருது. அடுத்து 3 மார்க் கொஷின்ஸ் ஒரு 15 கொஷின் எழுதுவோம். அடுத்து 6 மார்க் கொஷின்ஸ் ஒரு 10 கேள்வி நம்ம எழுத வேண்டியிருக்கோம். இப்போ இந்த 3 மார்க்கும் 6 மார்க்கும் எப்படி எழுதணும்னா 3 மார்க் கொஷினுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா போதும். அதாவது நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கமே என்ன? வரலாறு பாடத்தில் ஒருத்தர் கூட தோல்வி அடையக்கூடாது, அதாவது ஃபெயில் ஆகக்கூடாது. எல்லாருமே கண்டிப்பாக தேர்ச்சி அடைய வேண்டும்.
அப்போது எந்தெந்த கொஷினை எப்படி ஈஸியாக படித்து எப்படி ஈஸியாக எழுதுறது அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது அந்த 6 மார்க் கொஷின் நமக்கு கேட்கும்பொழுது எப்படின்னா 6 பாயிண்ட் எழுதணும். இதில் 3 மார்க் கொஷினுக்கு 3 பாயிண்ட் கண்டிப்பாக எழுதணும்னு சொன்னேன். அதே போல் 6 மார்க் கொஷினுக்கு 6 பாயிண்ட் எழுதுனா போதும். முக்கியமான இருக்கக்கூடிய 6 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த 6 பாயிண்ட்டையும் எழுதிடலாம். சரியா? அப்படி எழுதும்போது அந்த விடைத்தாளில் உன்னுடைய விடைத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95% மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் அழகாக பேப்பரை பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக எழுதி வச்சுருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, அது அழகாக ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ சில மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக தேர்வையே எழுதுகிறாங்க. ஏன்னோ கடமைக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, வராங்க, வந்துட்டு ஒரு 1 ஹவரில் எழுதி முடிச்சிடறான். அவனுக்கு சரியாக படிச்சிருக்க மாட்டான். இன்னொன்று இங்கே வந்து எழுதும்போதே இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் 1 மார்க் கொஷினுக்கு மட்டும் 3ல் 1 சொல்லி ஏதோ ஒரு ஆன்சர் எழுதிடுறான். சரியா? அடுத்து இந்த 3 மார்க் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேள்வி 2 கேள்விக்கு விடை எழுதிடுறான். 6 மார்க் கொஷின்லாம் ஏதோ ஒரு கேள்வி எழுதுறான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக படிக்கிறோம்? நம்ம வீட்டில் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு படிப்பு வந்துடும். சரியா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸாமில் போய் உட்காந்தோம்னா நம்ம படித்த விஷயங்கள் எப்படி எழுதணுன்றதெல்லாம் உனக்கு தன்னாலேயே வந்துடும். அப்போ நம்ம இந்த 6 மார்க் கொஷினுக்கு 6 பாயிண்ட் எழுத போகிறோம். நீ எழுதும் பொழுது அந்த ஆன்சர் ஷீட்டில் ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய விதிமுறைகள் அப்படின்னு நம்ம கொஷின் நம்பரை முதல்ல போடுறோம். கொஷின் நம்பர் உதாரணத்துக்கு 66 அப்படின்னு வச்சுங்க. 66 அப்படின்னு கொஷின் நம்பரை போட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய விதிமுறைகள் அப்படின்னு போட்டு அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டைட்டில் எழுதும்போது கலர் ஸ்டிக் பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கலர் ஸ்டிக் பென்னை நீ யூஸ் பண்ணி டைட்டில் எழுதுரு. அடுத்து பாயிண்ட்டாக 6 பாயிண்ட் நீ கீழே எழுதணும். இப்போ நீ இது அண்டர்லைன் பண்ணுற அல்லது ஸ்டிக் பெனில் எழுதிருக்கீங்கன்னா கீழே ஆன்சர் எழுதும்போது 1 2 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், 6 பாயிண்ட்டு போட்டு கரெக்டாக நேராக ஆன்சர் எழுதுறான். ஸோ இந்த மாதிரி நீ 3 மார்க்குக்கு 3 பாயிண்ட்டும் 6 மார்க்கு 6 பாயிண்ட்ஸும் நீ எழுதினீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் உன்னுடைய ஆன்சர் ஷீட்டு. திருத்துற டீச்சர்ஸும் நல்லா படிச்சிருக்கான், எப்படி அழகாக எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான பாயிண்ட்ஸ் நீ எழுதியிருப்ப, டிக் போட்டு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ நீ எப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம பேப்பரில் எழுதுறோன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை எல்லோரும் ஞாபகம் வச்சுட்டு அழகாக பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. சரியா? சரி, இப்போ இதில் 6 பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தினுடைய முக்கிய விதிமுறைகள். நமக்கு தெரியும் இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது. கிழக்கிந்திய வணிக குழுவில் கம்பெனியில் ஏற்பட்ட சில குறைகளை களைவதற்காக ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது 1773ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதில் இந்த முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இயக்குநர்கள் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பதவி காலம் 1 ஆண்டிலிருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. சரியா?